ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. ஸோ இந்த கொஞ்சம் பொருட்கள் திருடு போறது, நெருப்பால பிரச்சனை வர்றது, இதெல்லாம் ஏற்படும். இந்த லவ் பண்றவங்களுக்கு பிரச்சனை, ஓகே. அதே மாதிரி மேரேஜ் பண்ணவங்களுக்குமே அவங்க மனைவியோ, கணவரோடையோ பிரச்சனைகள் ஏற்படும். 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவானும், சுக்கிரனும் இருக்காரு. ஸோ பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். பொதுவாவே 10ல குரு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பதவி பறிபோகும் அப்படிம்பாங்க. அதனால வந்து வேலை விஷயத்துல கவனமா இருங்க. தேவையில்லாம புதுசா வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு இருக்கிற வேலைய விடாதீங்க. பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையிலிருந்து அஸ்ட்ராலஜர் பிருந்தா பேசுறேன். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு உடனே நினைவுக்கு வருவது வந்து அம்மன் கோவில். அம்மன் கோவில் தான் ஆடி மாதம்னாலே நம்மளுக்கு உடனே தோன்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடு வந்து இந்த ஆடி மாதத்தில் பண்ணுவோம். இந்த ஆடி மாதம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட திருவிழாக்கள் வந்து தொடங்கக்கூடிய மாதமாகவும் இது இருக்குது. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இதை வந்து சூரியன் வந்து ஆடி மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால கடக மாதம், அப்புறம் இது வந்து பெண் மாதம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. பாண்டவர்கள் வந்து போருக்கு போகும்போது ஆடி மாதம் முதல் நாளில் தான் வந்து வழிபாடு பண்ணிட்டு தொடங்கினதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆடி மாதம்ங்கிறது பார்த்திங்கன்னா தட்சிணாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் வந்து தொடங்கக்கூடிய மாதம் வந்து ஆடி மாதம். அதாவது தை மாதம் முதல் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இதை வந்து தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க. ஆடியிலேருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இதை வந்து உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி பகல் இரவு அப்படின்னு 2 பொழுது இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தேவர்களுக்கும் பகல் இரவுன்னு 2 பொழுது இருக்குது. இப்போ நம்ம ஈவினிங்கில் எப்படி வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம், அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம். இந்த ஈவினிங் இருக்கு இல்லைங்களா, இந்த 6 to 8 உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த 6 to 8ங்கிறது தான் தேவர்களுக்கான மாலை நேரம், ஓகேவா? அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துடுறோம். ஸோ தெய்வ வழிபாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது அதுக்காக தான். ஸோ ரொம்ப 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 சிறப்பான மாதம். ரொம்ப ஒரு அழகான மாதம் ஆடி மாதம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாதங்களில் ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு ஆடி மாதமும் மார்கழி மாதமும் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல காற்று இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு மாதம் ஆடி மாதம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து தெய்வ வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து சிறப்பான நாட்கள் தான், ஓகேங்களா? ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடியில் வர ஞாயிற்றுக்கிழமை, ஆடி பூரம், இதில் பார்த்திங்கன்னா நாகப்பஞ்சமி. ஸோ நிறைய சிறப்புக்குரிய மாதம் வந்து இந்த ஆடி மாதம். நம்ம அழகாக என்ன பண்ணலாம்னா, வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு வீட்லேயே வந்து மாவிளக்கு போட்டு அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பொதுவாக இந்த மாதத்தில் வந்து எல்லாருமே வந்து கூழ் வந்து அம்மனுக்கு படைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கூழ் குடிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது, ஓகேங்களா? இதில் வந்து ஒரு நம்மளுக்கு பருவகால மாற்றமாகும். ஸோ இப்போ இந்த கூழ் குடிக்கும்போது நமக்கு எதிர்ப்பு சக்தி, உடம்புக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து கூழ் கொடுக்கறது. அதனால் கட்டாயம் வந்து அதை எல்லாருமே உணவில் எடுத்துக்கணும். நம்மளும் சாமிக்கு படைச்சு கொடுக்கணும், ஓகேங்களா? இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் பார்த்திங்கன்னா, அம்மனுக்கு வந்து வளையல் மாலை போடுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கு நம்ம வந்து விளையல்கள் வாங்கி கொடுக்கறது, அந்த பூஜையில் கலந்துக்கிறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கட்டாயம் இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஆடி 18. ஆடி 18 கம்பல்சரி நம்ம எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. கிராமப்புறங்கள்லாம் இன்னுமே வந்து இதை விசேஷமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு புறப்பட்ட மாதமாகவும் இந்த ஆடி மாதம் முதல் நாளை வந்து சொல்லப்படுறது. சிம்ம ராசிக்கான ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசியில் பார்த்திங்கன்னா ராசிலே வந்து கேது பகவான் உட்காந்துருக்காரு. ஸோ கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், ஒரு விரக்தி நிலை இதெல்லாம் கட்டாயம் ஏற்படும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வருட கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா, இந்த கிரகங்களோட பயிற்சி எப்படி அப்படிங்கிறத பார்த்து அதற்கான பரிகாரத்தை வந்து நம்ம ரொட்டீனாக பண்ணிட்டு வர்றது நல்லது. பொதுவாக வந்து ராசியிலே கேது வரும்போது நீங்கள் வந்து இந்த மெடிடேஷன், பிராணாயாமா இது மாதிரி கட்டாயம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இது பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் அந்த மன தெளிவை கொடுக்கும், சரிங்களா? ஸோ பிராணாயாமா, மெடிடேஷன் இது வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ இந்த கொஞ்சம் பொருட்கள் திருடு போகிறது, நெருப்பால் பிரச்சனை வர்றது இதெல்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ உங்களோட திங்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து
அசால்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2ல் செவ்வாய் இருக்கிறனால வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை கட்டாயம். அதேமாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு. ஸோ ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, ஒன்று ஃபேமிலியை விட்டுட்டு வெளியே அதிகமாக அலைச்சல் திருச்சலை கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா ஃபேமிலியோடு இருக்கும்போது குழந்தைங்க ஒய்ஃபோட கான்ட்ரவர்சி வர மாதிரி, சண்டை வர மாதிரி கொடுப்பாரு. ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளுக்கு வந்து மன நிம்மதி இல்லாமல் போகும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் ஒய்ஃபோட வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸில் வந்து ஈடுபடாதீங்க சிம்மராசி. பொதுவாகவே இந்த கடகராசி, சிம்மராசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியே சனி பகவான் வருவார். ஸோ திருமண வாழ்க்கையில் வந்து எப்போவுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது. சண்டை போட்டு டயர்டாகி நம்ம காயப்படுத்திக்கிறத விட கொஞ்சம் பொறுமை காத்து ஓகே அப்படின்னு கொஞ்சம் லிசன் பண்ணி அவங்கள விட்டுட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ண வேணாம். 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ 8ல் சனி பகவான். இந்த 8ல் சனி பகவான் இருக்கிறது என்ன பிரச்சனைனா, புதுசாக வந்து அமௌண்ட் எதுலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து லாக் ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் ஒரு பெரிய மைனஸ் 8ல் சனி பகவான் இருக்கிறது. அதே மாதிரி என்ன ஆகும்னா, 4 பேர்த்த வச்சு வேலை வாங்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? வேலையாட்களை வச்சு வேலை வாங்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அவங்க பணியாட்கள் மூலமாகவே நிறைய ப்ரெஷர் வரும். அதில் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நல்ல என்ன விஷயம் நினச்சிங்கனாலுமே அது வந்து நடக்கக்கூடிய காலம் இது. 11ல் குரு இருக்கிறது நல்ல தனலாபம், தனசேர்க்கை இதெல்லாம் கொடுக்கும். ஸோ 11ஆம் இடத்துல குரு இருக்கார், சுக்கிரன் இருக்கார். ஸோ அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். இப்போ சூரியன் உங்கள் ராசி அதிபதி போய் 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். சூரியன் புதன் 12ல் இருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைங்கள் வந்து சொல்லுவாங்க வீட்டில், ஸ்கூலில் வந்து என்னை ப்ளேஸ் மாற்றி வச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. ஸோ இந்த சூரியன் 12ஆம் இடத்துக்கு போகும்போது இந்த இடமாற்றம் வந்து கட்டாயம் ஏற்படும். ஓகேங்களா? பொதுவாக வந்து சூரியன் 12ல் இருக்கும்போது நம்ம ஒரு நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டோம்னா அது நல்ல வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி தப்பான விஷயங்களில் போய் ஈடுபட்டோம்னா அதுலேயும் வந்து நம்மளுக்கு தப்பான விஷயத்தில் வெற்றியை கொடுத்து கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது எந்த விஷயங்களில் ஈடுபடணும்னு இருக்குது. ஓகேங்களா? அதனால் அது வந்து கலப்பு பலனாக இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதே மாதிரி வியாழக்கிழமையில் வந்து குரு பகவான் வழிபாடு கட்டாயம் பண்ணிவிடுவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னி ராசிக்கான ஆடி மாத பலன்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ராசியிலே வந்து செவ்வாய் பகவான் இருக்கார். ஸோ இந்த எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் இருக்கும், அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவாக ராசியில் செவ்வாய் வரும்போது கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான். ஸோ 6ல் ராகு இருக்கிறது நல்லது தான் நமக்கு. கண்டிப்பாக வந்து சத்ரு பயம் இருக்காது, முக்கியமாக வந்து நோய் பிரச்சனைகள் இருக்காது. ஸோ 6ல் ராகு இருக்கிறது ஒரு நல்ல பிளேஸ். ஸோ பெரிய பாதிப்பு கிடையாது, நோய் பிரச்சனை இருக்காது. பட் ராசியில் செவ்வாய் வந்திருக்கிறனால சில பிரச்சனைகளை கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து தான் பலன் ஏற்படும். அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கிறது நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சனி. ஸோ இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை. ஓகே. அதேமாதிரி மேரேஜ் பண்ணவங்களுக்குமே அவங்க மனைவியோ கணவரோடையோ பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலையுமே பிரச்சனை வரும், வேலையில் வந்து மாற்றம் ஏற்படும், சரிங்களா? ஸோ மொத்தத்தில் 7ஆம் பாவகம் அங்கே வந்து கண்டக சனி நடந்துகிட்ருக்காரு. ஸோ நம்ம எதிர்த்தாப்பில் பார்க்குற யார்கிட்டையுமே வந்து நம்ம பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கூட பழகிற நட்பு வட்டம் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக வந்து பெண்கள். ஸோ அது வந்து பார்த்து கவனமாக பழகுங்க. ஏன்னா தேவையில்லாத பெண்களோட பழக்கம் ஏற்படும், அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவாகவே சனி 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்குமே இந்த பெண்கள் விஷயத்தில் புது நட்பு ஏற்படுது அப்படிங்கும்போது அந்த பார்த்து கவனமாக பழகுங்க. நம்ம யாரோடையும் பழகாமல் இருக்க முடியாது இல்லையா? இருந்தாலுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பார்த்து பழக்கம் ஏற்படுத்திக்கிறது நல்லது. பொதுவாக வந்து பெண்களாகவே இருக்கட்டும், புதுசாக ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுது அப்படின்னா அவங்க எப்படி என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் பழக்கம் ஏற்படுத்திக்கோங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் சுக்கிரனும் இருக்கார். ஸோ பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். பொதுவாகவே 10ல் குரு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பதவி பறிபோகும் அப்படிம்பாங்க. அதனால் வந்து வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் புதுசாக வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு இருக்கிற வேலையை விடாதீங்க. ஒரு வேலை கிடைச்சதுன்னா அதுக்கப்புறமேட்டு இதை வந்து நீங்கள் விடுறது நல்லது. ஓகேங்களா? ஸோ நான் இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு
திருப்பி எனக்கு மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, தயவுசெய்து அதெல்லாம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இருக்கிற வேலையை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். 11ஆம் இடத்துல சூரியன் புதன். ஸோ ரொம்ப சிறப்பு. சப்போஸ் கவர்மெண்ட் ஜாப்க்குலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பீரியடு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். இந்த ஆடி மாதம் முழுக்க வந்து சூரிய பகவான் வந்து கடகராசியில் இருப்பார். ஸோ அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசு துறையில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் சித்தி ஆகணும் அப்படின்னாலுமே அரசாங்கம் தொடர்பான எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்கள் இந்த மாதம் மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல கை மேலே பலன் கிடைக்கும். கட்டாயம் வந்து பலன் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அரசாங்க லாபம் உண்டு உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியனாலையும் புதன்னாலையும். ஸோ 11ல் புதன் இருக்கிறதும் சிறப்பு தான். ரொம்ப நல்லா இருக்குது, பெரிய மைனஸ் இல்லை. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பொதுவாக வந்து 12ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு தூக்கத்தில் தடை ஏற்படும். சரிங்களா? ஸோ 12ல் கேது இருக்கும்போது நோய் பிரச்சனைகள், தூக்கத்தில் தடை இதெல்லாம் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதிகமாக கண் விழிக்காதீங்க. நைட்டில் முடிஞ்ச வரைக்கும் வந்து தூக்கத்தை வந்து தவிர்க்காதீங்க. ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு ரொம்ப ஒரு கெட்ட கனவுகள் வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் திருநீர் வச்சுக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து தலைமாட்டில் வச்சுருங்க. காலையில் வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? கால்படாத இடத்துல செடிகள் இல்லை வாஷ் மிஷின்லேயே கூட அந்த தண்ணியை நீங்கள் விட்டுறலாம். ஸோ தூக்கம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து இது ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நம்ம தூங்கும்போது நம்ம தலைமாட்டில் ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை எடுத்து தப்பி தவறி கூட அந்த தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்திடக்கூடாது. அதை அப்படியே கால்படாத இடத்துல ஊற்றிடணும், இல்லை வாஷ் மிஷினில் ஊற்றிடணும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே, மற்றபடி பெரிய மைனஸ்லாம் இல்லை, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகேவா? 11ஆம் இடத்துல சூரியன் இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஜமாயிச்சிருவார். ஸோ கவலைப்படாதீங்க, ஜாலியாக இருங்க.